மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். விஜயுடைய பேச்சு குறித்து உங்களுடைய கருத்து? துரதிருஷ்டவசமா விஜயுடைய பேச்சு தொழில்நுட்ப காரணங்களால உலகத்துக்கு சரியா ஒளிபரப்பாளன்னு நம்ம பார்க்கணும். இருந்தாலும் ஒரு பேச்சிலிருந்து பல விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு. எனக்கு முன்னாடி பேசின ஆசிரியர் தமஸ் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அதாவது அந்த கூட்டம், திருச்சியில் சேர்ந்த அந்த கூட்டம் ஒரு திருப்பு முறையாக இருக்கும் அப்படின்னு விஜய் சொன்னார். அதை திருச்சியில எந்த மாநாடு, எந்த அரசியல் கட்சி கூட்டம் போட்டாலும் பயன்படுத்த ஒரு வார்த்தை திருச்சி என்பது ஒரு திருப்புமுனை மாநாடு அல்லது திருப்புமுனை கூட்டம் என்று சொல்வது ஒரு வழக்கமான விஷயம். ஸோ அந்த கூட்டம் ஏர்போர்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் கழிச்சு பேசக்கூடிய முதல் பாயிண்ட்டுக்கு அவர் சேர்ந்திருக்காரு. உண்மையிலேயே ஒரு மற்ற கட்சிகளை கொஞ்சம் மிரள வைக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா எல்லாருமே கேட்கிற ஒரு கேள்வி, இந்த கூட்டம் ஓட்டாகுமான்ற கேள்வியை எல்லா நடிகர்களையும் பார்த்து கேட்பாங்க. அது மாதிரி விஜயை பார்த்து அவர் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது உண்மையிலேயே அந்த கேள்விக்கான பதிலை இப்போது சொல்வது மிகவும் கடினமான ஒரு விஷயம். ஆனால் அவருக்கான வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன என்பதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். 360 டிகிரியில் அவருக்கு வாக்குகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த வாக்குகளை அவர் எப்படி வாங்க போறார் என்பது அவர் நடந்து கொள்கிற அவருடைய செயல்பாடுகள் மூலம் தான் அதை நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு அவர் பேசின பேச்சு என்பது கண்டிப்பாக திமுக அரசு எந்தெந்த விதத்துல வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பது மட்டுமல்லாமல், அங்க லோக்கல்ல திருச்சியில் இருக்கிற 2 மந்திரிகள் திருச்சி மாவட்டத்துக்கு செய்தது என்ன என்ற ஒரு கேள்வியை முக்கியமா எடுத்து வைக்கிறாரு. மணல் கொள்ளையை பத்தி எடுத்து வைக்கிறாரு. அது ரொம்ப சுருக்கமா சொல்ல போனா திமுக அரசை பத்தின ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை அவர் படிச்சிருக்காரு. நீங்க ஆக்சுவலா 505 வாக்குறுதிகள்ல நீங்க நிறைவேற்றாத விஷயங்கள், பழைய பென்ஷன் என்னாச்சு, டீசல் விலை என்னாச்சுன்னு வரிசையா கேட்கிறாரு. ஸோ அதனால இந்த மற்ற கட்சிகள் மேல அட்டாக் இல்லை. போன இதுலயாவது மதுரை மாநாட்டிலேயாவது அதிமுக பாஜக அட்டாக்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது. பாஜக தலைமுறைக்கெல்லாம் ஓட்டே போட மாட்டாங்க, எந்த வருஷத்துல வந்தாலும் பாஜகவை அனுமதிக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். அப்புறம் எம்ஜிஆர் துவங்கின கட்சி இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குன்னா போன தடவை கேட்டாரு. இந்த கூட்டத்துல அந்த மாதிரி மற்ற கட்சிகள் அட்டாக் பண்ற விஷயங்கள் எதுவும் இல்லாம திமுகவை நேரடியாக அட்டாக் பண்ற ஒரு விஷயங்கள் தான் கையில எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் அவருடைய குறி ஆக்சுவலா. ஏன்னா இன்னைக்கு திமுக ஆட்சி அகற்றணும் தான் இருக்காரு. திமுகவுக்கும் தனக்கும் தான் போட்டி என்கிற ஒரு விஷயத்தை மையமா சொல்றாரு அவரு. ஸோ சொல்லும் பொழுது திமுக அட்டாக் அதிகமா இருக்குன்றது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது அடுத்தடுத்த கூட்டங்கள் அவர் என்ன மாதிரியான பிரச்சார பாணியை மாற்றுவார் தெரியாது. பாஜகவை நோக்கி என்ன மாதிரினா அவர் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அவர் எடுக்கணும். ஆக்சுவலா அதிமுகவுக்கு போற திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அவர் எடுக்கணும். அதே மாதிரி பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்ற விஜய் பாஜகவை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை அவர் வாங்கணும். ஸோ இந்த விஷயத்துல அப்ப பாஜக எதிர்ப்பை எந்த அளவு கையாள போறாருன்றதை பொறுத்து பார்க்கணும். ஏன்னா திமுகவுக்கு இல்லாட்டி திமுகவை நீங்க அவங்க வாக்கு வங்கியை நீங்க சேதப்படுத்த முடியாது. இப்போ அதிமுக வாக்கு வங்கியை சேதப்படுத்தலாம் திமுக எதிர்ப்பு நிலையை கையில் எடுப்பதன் மூலமாக. அப்போ இன்னைக்கு அவர் எடுத்தது அதிமுக எதிர்ப்பு நிலை. இதன் மூலமாக திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை கொஞ்சம் வாங்குறதுக்கான அந்த முயற்சியில் அவர் இறங்குறாருன்னு பாக்குறோம். ஆனா இது தொண்டர்களை பொறுத்த மட்டும் இது ஒரு உற்சாகமான பேச்சா, நிச்சயமா இது அவங்களுக்கு கொஞ்சம் அலுப்பு தட்ட ஒரு பேச்சா கூட இருந்திருக்கலாம். இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாதது போன்ற விஷயங்கள் எல்லாம் விஜய் இதுவரையும் அவரோட வழக்கமான பாணி என்னன்னா, இப்போ ஸ்டாலின் போன்ற விஷயங்கள்லாம் சொல்லி கொஞ்சம் அந்த 18 வயசு இளைஞர்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துற மாதிரியான பல விதமான பேச்சுக்களை அவர் இதுவரையும் பேசி வந்தார். விக்கிரவாண்டியிலும் சரி மதுரையிலையும் நம்ம பார்த்தோம். அது மாதிரிலாம் பேசிட்டு இருந்தார். இன்னைக்கு அந்த மாதிரிலாம் அவர் பேசலன்றதை பாக்குறோம். ஸோ அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தொடங்கிய இந்த பிரச்சாரம் இதே பாணியில போச்சுன்னா அது பாஜக அட்டாக் எதுவும் இல்லாம வேற கட்சிகளை பத்தி எதுவும் பேசாம இது திமுக அட்டாக் மட்டுமே அவர்கிட்ட இருந்ததுன்னா நிச்சயமாக அது திமுகவுக்கு எதிராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது மட்டுமல்லாமல் திமுகவுக்கு எதிரான ஒரு ஓட்டு வங்கியை அவர் கையில பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தருகிறார் அர்த்தம். ஏன்னா திமுகவுக்கு மாற்றாக அதிமுக இருந்தது. ஆனா அதிமுக இன்னைக்கு எப்படி இருக்கு? பலவீனமா இருக்கு. அதிமுக கூட்டணி சரியா அமையல. அப்போ எனக்கு இவ்வளவு ஆதரவு இருக்குன்னு காமிக்கிற அளவுக்கு இன்னைக்கு கூட்டம் சேர்த்திருக்காரு. அந்த கூட்டம் ஓட்டாகுமான்னு தெரியாது. இந்த சூழல்ல இன்னைக்கு பேசியிருக்கிற பேச்சு என்பது வரப்போற காலத்துல ஏதாவது சேஞ்ச் இருக்குமா இல்ல இதே பாணி இருக்குமா பார்ப்போம் திரு பிரியன். அது அடுத்தடுத்த பரப்புரையில நம்ம சரி அடுத்தடுத்த பரப்புரையில அவர் என்ன மாதிரியான நிதியை கையில் எடுக்க போறாருன்னு பார்ப்போம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு பிரியன். தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய பரப்புரையை திருச்சியில் தொடங்கியிருக்கிறார். அவர் பேசியதும் அது தொடர்பான அலசல்களையும் பார்த்தோம். மேலும் பல்வேறு செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.